ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுகீரை கடையல் தாங்க. இந்த சிறுகீரை கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சிறுகீரையை எப்போவுமே குக்கர் போட்டு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதில் இருக்கிற சத்து எல்லாம் போயிடும். அதை ஓப்பனில் தான் செய்யணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சட்டி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு கழுவி போட்டுக்கிறேன். ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பை நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டு கீரைக்கு. அதுக்கு தேவையான தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து இந்த தண்ணி கொதிக்க விடுறேன். பருப்பு கொதித்து வந்த உடனேயே நான் 2 வெங்காயம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த 2 வெங்காயம் தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 கீறி வச்சுங்க பச்சை மிளகா அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 2 தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து மறுபடியும் நான் இதை கொதிக்க விடுறேன். இது கொதித்து முடிஞ்சு வரப்போ தான் நம்ம கீரையை சேர்க்கணும். கீரையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையும் இந்த பருப்பு தண்ணி மறுபடியும் கொதித்த பிறகு தான் நம்ம சேர்க்கணும். பருப்பு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே சேர்க்கக்கூடாது. பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பூண்டு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கீரை கடையிலுக்கு பூண்டு சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கீரையே நான் சேர்த்துக்கிறேன். கீரையை நம்ம தட்டு போட்டு மூடக்கூடாது. அப்படி மூடனா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். சிறுகீரையில் ஏகப்பட்ட பயன் இருக்குது. அதெல்லாம் நம்ம மூடி போட்டு மூடினா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கிறது பாதியாக தான் கிடைக்கும். அதனால் நம்ம மூடி போட்டு மூடாமல் ஓப்பனில் வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். சிறுகீரை சிறுநீரகத்தை அந்த நச்சுக்களை வெளியேற்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் இது பேர் சிறுகீரைன்னு கூட வந்துச்சோ என்னமோ. இதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்தா இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக சும்மா ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் இதில் புளி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தக்காளி 2 சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தாவே இது சூப்பராக இருக்கும். இப்போது இதை நான் கிளறி விட்டுட்டு அப்படியே நான் மூடாமல் சிம்மில் வச்சிடுறேன். இப்போ இந்த பருப்பும் கீரையும் அழகாக வெந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீரை வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக மூடவே இல்லை, ஆனால் நல்லா வெந்துடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தா கீரை நல்லா மசியும். அவ்வளோதான், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒருத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்ந்து பொடிச்ச உடனே 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுவும் தாளித்து முடித்த உடனேயே நம்ம இந்த தாளிப்பை எடுத்து ஒரு கல்சட்டியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த காஞ்ச மிளகாவும் எடுத்து போட்டு இதில் நான் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் இல்லாத சமையல் சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய சமையல் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக சீரகம் இருக்கும். இதுக்கும் நான் 2 சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை எடுத்து கல்லுப்பு கொஞ்சம் சட்டியில் போட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு கீரை கொஞ்சமாக எடுத்து கல் சட்டியில் போட்டு நான் லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன். எப்பவுமே கீரையெல்லாம் மத்தில் வச்சு அந்த கல் சட்டியில் வச்சு தாங்க கடையணும். அப்படி தான் அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட சத்துக்கள் நம்ம முழுசாக கிடைக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா அது டேஸ்ட் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சத்தும் நமக்கு நிஜமாக கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல் சட்டியில் கடைங்க, அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கல் சட்டியில் இப்போ கடைஞ்சி முடிச்சிட்டேன். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடைஞ்சால் தான் கடைய முடியும். ஓகே, இப்போ நம்ம சூப்பரான சிறுகீரை கடையில் ரெடி ஆச்சுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.